ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குற்றிய லிகரம். இது சார்பெழுத்தின் ஒரு வகையாகும். குற்றிய லிகரத்தை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு பிரிக்கலாம். இது தன்னோட ஒரு மாத்திரையிலேருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அதுக்கு பேர் தான் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் எங்கெல்லாம் தோன்றுனா குற்றிய லுகரம் சொற்களுக்கு பின்னாடி எகரம் வரப்ப தோன்றும்னு, அப்படி இல்லைன்னா மியா என்னும் அசை சொல் வந்துச்சுன்னா குற்றிய லிகரம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று கிளியரா போட்டிருக்காங்க பாருங்களேன். நிலைமொழினா முதல் வார்த்தை, வருமொழினா ரெண்டாவது வார்த்தை. நிலைமொழி ஈற்றுல வல்லின உகரமும் வருமொழி முதல்ல யா வரிசை வந்துச்சுன்னா அதுதான் குற்றிய லிகரம். இதுல உகரம் இகரமாவே மாறிடும், எழுத்தே மாறிடும். அதுதான் குற்றிய லிகரம். அப்படி மாறி வரப்ப மாத்திரை அளவும் குறையும். சில எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கொக்கு பிளஸ் யாது, கொக்கி யாது. அந்த மாதிரி இங்க பாருங்க 5 எக்ஸாம்பிள் இருக்கு. நாடு பிளஸ் யாது, நாடியாது. இது நிலைமொழி ஈற்றுல வல்லின உகரமும் வருமொழி முதல்ல எகரமும் வருதா. இப்ப இந்த உகரம் எகரம் வர்றதுனால எழுத்தே இகரமோட சேர்ந்து டி அப்படின்னு ஈயோட சேர்ந்து அது மாறுது. அதனால இது பேர் தான் குற்றிய லிகரம். இது எழுத்து மட்டும் மாறாம அதோட மாத்திரை அளவையும் குறைச்சிக்குது. ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைச்சிக்குது. அடுத்தது மியா அப்படின்னு வந்துட்டாலே அது குற்றிய லிகரம் தான். இதுல மியா அப்படின்னு வந்தா கேல் பிளஸ் மியா அப்படிங்கிறது கேன் மியா, இல்லுங்கிறது இன்னா மாறும். அதுக்கு பேரு தான் குற்றிய லிகரம். குற்றிய லிகரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட எழுத்தும் மாறும், மாத்திரை அளவும் மாறும். அதுக்கு பேர் தான் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் இப்போ தற்போதைக்கு பயன்பாட்டுல இல்ல, உரைநடை வழக்கிலயோ எதுலயும் இல்ல, இலக்கியங்கள்ல மட்டுமே அது சில சமயம் காணப்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குறுக்கங்கள். 4 குறுக்கங்களும் ஒரே வீடியோலயே நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.